அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும், அவர்கள் தோழர்கள் மீதும் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் முஹம்மது ஆசிம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு நாடு. பல இனங்கள், பல மதங்கள், பல மொழிகள் மற்றும் பல கலாச்சாரங்கள் அனைத்தும் இங்க இருந்தாலும் இந்தியர்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றன. இந்தியா பல ஆண்டுகளாக ஒரு முக்கிய சமூகமாக வாழ்ந்து வருகின்றன. இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் நீண்ட காலமாக ஒரு முக்கிய சமூகமாக வாழ்ந்து வருகின்றோம். இந்தியாவில் பல்வேறு வேறுபாடுகள் காணப்பட்ட போதிலும் நமது முன்னோர்கள் அனைவரும் சுதந்திரத்தை பெற்று தந்தனர். இதுவே ஓர் சிறந்த உதாரணம். இந்தியாவில் உள்ள பண்டிகைகளை மக்கள் அனைவரும் ஒன்றாக கொண்டாடப்படுகின்றன. இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் ஒன்றாக கொண்டாடப்படுகின்றன. இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ரம்ஜான் மற்றும் போன்ற பண்டிகைகளை இஸ்லாமியர்கள் மற்றும் அல்லாமல் இந்து பிற மதங்களும் ஒன்றாக கொண்டாடப்படுகின்றன. இந்திய நாட்டை வெள்ளையர்கள் சேர்ந்து பிரித்து சுதந்திரத்தை பெற்று சுதந்திரத்தை போராட்ட வீரர்கள் முஸ்லிமின் பங்கு உண்டு. இதில் முக்கியமாக சுதந்திர போராட்ட வீரர்கள் மௌலானா அபுல் கலாம் கான் ஆசாத், கான் அப்துல் காஃபர் கான் மற்றும் மௌலானா முஹம்மது அலி ஆகியோர் அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெவ்வேறு மதத்தினருடன் நல்லுறவை ஏற்படுத்தினார்கள். நாமும் வெவ்வேறு மதத்தினருடனும் ஒன்றாக இருந்து இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடாக உருவாக்குவோம். ஆமீன். மதங்கள் கடந்து மனிதன் வாழும் எங்கள் தேசம் இந்தியா. மொழிகள் தாண்டி ஒற்றுமை பேசிடும் எங்கள் தேசம் இந்தியா. ஒன்றுபட்டால்
வாழ்வு நம்மில் அனைவருக்கும் நீண்டிடில் என்பது தாழ்வு என்பது பாரதியார் பாட்டு. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.